ஹரிஷ் கல்யாண் சாருக்காக ஒரு கதை ஃபாதர் ரெடியா இருக்கா? சொல்லியிருக்கேன். ஆமாம் அவருக்காக ஒரு காதல் கதையை இப்போ நான் ஆக்ஷன் கதை பண்ணேன். காதல் கதை வேற ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னு ஹரிஷ் சாருக்காக தான் வெயிட்டிங். காத்திருப்பு தான் வாழ்க்கையை. நீங்கள் காத்திருக்கிறது சலிச்சுக்கிட்டீங்கன்னா ரிட்டர்ன் போயிடுவீங்க. ரிட்டர்ன் போகக்கூடாது. நீங்கள் வெயிட்டிங் அது வந்து காத்திருங்க. பொறுமைன்றது அது வந்து நிறைய பேர்த்த சொல்ல வந்த கருத்தே அதுதான். நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்தாலும் கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு காத்திருங்க. நடக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருக்கீங்க. என்னோட வார்த்தை கிடையாது, ஓஷோவோட வார்த்தை. அதனால அதான் நீங்கள் வந்து ஒரு கோழி கட் பண்ணி கொடுங்க, குடியெல்லாம் அப்படி வெட்டிட்டெல்லாம் கிரேவியில் போகக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப வற்புறுத்தினார். சார் எதாக இருந்தாலும் பரவாயில்ல சார், டோன்ட் வெரி சார் அப்படின்னு நான் அவரை ஆறுதல் படுத்திட்டு எல்லாத்தையும் புறப்பட்டு குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வரோம். நான் போய் ரிசப்ஷனில் போய் அலோன் ஃபோனை வாங்கினா அங்கேருந்து என் பிரதரு சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி திடீர்னு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு. தாரா, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். யோகிடா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார், ரீசெண்டாக உங்களோட முதல் படம் யோகிடா ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஆஸ் அ டைரக்டர் எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இந்த காலகட்டத்தில் ஒரு டைரக்டராக வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக சார். பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு இடையில் ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகி தேட்டரில் வந்து நல்லபடியாக போகுதுன்ற போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார், உங்களோட ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு ஒரு விமன் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது பிளான் பண்ணி இதுதான் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்களா, இல்லை ப்ரொடியூசருக்கு பிடிச்சி அமைஞ்ச மாதிரி ஒரு கதையா? இல்லை, நான் விமன் ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்றது அப்படி ஒரு ஐடியாவில் இல்லை. உண்மையாக சொல்கிறேன், அந்த ப்ரொடியூசர் வந்து கதை கேட்டுட்டு இருந்தார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் கதை கேட்டுட்டு இருந்தார். கிரீன் பார்க்கு, வடபழனி கிரீன் பார்க்கு. ஓகே. ஸோ சினிமா உலக நண்பர்கள் எல்லாரும் போய் கதை சொன்னாங்க. நிறைய பேர் எல்லாருமே நல்ல கதை தான் சொன்னாங்க, யாரும் தப்பான கதையெல்லாம் சொல்ல. பட் அவர் மனசில் என்ன இருக்குது அப்படின்றது அவரும் சொல்லலை, போய் சொன்னவங்களுக்கும் தெரியல. எல்லாம் வந்து சொன்னவங்கெல்லாம் காதல் கதை வந்து அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போவே ஒரு 60 கதை கேட்டார். அவர் அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட கேமராமேன் பூபதி, அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு, விஜயகாந்த் சார் படம். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாய் தன்ஷிகா மேடத்துக்காக கதை கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் போய் எதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள், க்ரீன் பார்க் ஹோட்டலில் இருக்கார் அப்படின்னு அவரோட நம்பரை என்கிட்ட கொடுத்தாரு. நம்ம வந்து வாய்ப்பு காத்துட்ருக்கவங்க தானே. உடனே ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உடனே சாருக்கு ஃபோன் பண்ணால் அவரோட மேனேஜர் ஃபோன் எடுத்தார். ஃபோன் எடுத்தோன்னா ஃபோன் அவர்கிட்ட கொடுத்தாரு. சார், இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்காக ஒருத்தர் வரேன்ட்டார் அப்படின்னு அவர் வர சொல்லுங்க, எத்தனை நேரத்தில் வருவார்னு கேளுங்க. உடனே அவர் எத்தனை நேரத்தில் வருவீங்க அப்படின்னாரு. சார், நான் சாலிகிராமத்தில் தான் இருக்கேன், க்ரீன் பார்க்குங்கிறது 5 நிமிஷத்தில் வந்துடலாம் சார், 5 மினிட்ஸில் இருப்பேன் அப்படின்னு. உடனே 5 நிமிஷத்தில் வராரான் சார், வர சொல்லுங்கன்ட்டார். எல்லாம் அமையிறது தான். உடனே நான் போனோடனே அப்படியே கண்ணை மூடி படுத்திருந்தார். அவர் காலையிலேயே ஒரு 4-5 கதை சொல்லி அவர் ரொம்ப அப்செட்டு, கதை கேட்கறது மேலே பெரிய பொறுமை வேணும். அவர் அப்படியே முழிச்சு பார்த்து நீங்கள் என்ன கௌதம் கிருஷ்ணா சார், என்ன கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னா. சார், நான் கதையெல்லாம் சொல்ல வரல சார், ஒரே ஒரு சீன் தான் சொல்ல வந்தேன் அப்படின்னோன்னா அவருக்கு உண்மையிலேயே கோவம் வந்துருச்சு. ஒன்று கதை சொல்ல வரல, ஒரு சீனை வச்சு தான் வந்தீங்களா அப்படின்னாரு. இல்லை, வந்துட்டேன் சார், ஒரு நிமிஷம் கேளுங்களேன் அப்படின்னு. உட்காருங்கன்னாரு, காப்பியெல்லாம் சொன்னார். சொன்னோன்னே என்ன அந்த சீன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் படத்தோட ஓப்பனிங் சார், ஒரு 11:30 மணி டயத்துக்கு லோக்கல் டாஸ்மாக் பார்க்கு ஒரு பொண்ணு ஒரு ஜீன் ஷர்ட்டு ஜீன் பேண்ட் போட்டு உள்ளே வராங்க சார். வர்றவங்க நேராக ஒரு டேபிளில் போய் உட்காந்தாங்க. அந்த 11:30 மணிக்கு ஒரு பொண்ணு தைரியமாக டாஸ்மார்க் வராங்கன்னா 10 மணிக்கே கடை சாத்திடணும். 11:30 வராங்கன்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும், அது ரொம்ப லோக்கல் ஏரியா. போய் உட்காந்தாங்க, எல்லாம் திரும்பி பார்த்தாங்க. பேரர் வந்தாப்புல 2 பீர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. பொண்ணு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அந்த போய் பீர் எடுத்துகிட்டு வந்தோம். பீர் எடுத்து டேபிளில் வச்சாப்புல அந்த பொண்ணு கையாலேயே இதை மூடி ஓப்பன் பண்ணி எடுத்து ஒரு வாய் குடிச்சு ஆப்போசிட்டில் அந்த பொண்ணுக்கு எதிரில் ஒருத்த உட்காந்துருந்தான். அவன் பார்த்தாவே ரவுடி மாதிரி இருக்கான். ஓங்கி அந்த மண்டையில் அடிச்சிட்டாங்க அந்த பீர் பாட்டில் வச்சு. ஐயோ! அவன் கீழே விழுந்தான் சார். உடனே 10 பேர் அந்த கூட்டத்துலேருந்து எந்திரிச்சாங்க.
எந்திரிச்சோன்னே அந்த பொண்ணு அவ்வளோதான் சார், செம்ம ஃபைட்டு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் அடின்னு அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க சார். ம். டோட்டலாக பாரே அல்லவலை போட்டு போச்சு. அதை பற்றி கவலையே படாமல் கோட்டை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வெளியே போகிறா சார். ஆ. அந்த பொண்ணு தான் சார் இந்த படத்தோட ஹீரோயினி. அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சார்னு. ம். இப்போ எந்திச்சு உட்காந்துட்டாரு. ஆ. எந்திச்சு உட்காந்து அப்படியே பார்த்தாரு. ம். பார்த்துட்டு சரி நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னாரு. ம். நம்மகிட்ட ஒரு சீன் தான் இருக்கு. ஆமா. சார் அப்ப நீங்க ஸ்கிரிப்டே இல்லாம மைண்ட்ல ஒரு இல்ல, படத்தோட லைன் எனக்கு இல்லாம எனக்கு வந்து நான் வந்து ஆக்ஷன் கதைகள் ஹீரோக்களுக்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆ. ஹீரோயின் சென்ட்ரிக் கதை மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஆ. சரி அப்போ என் மைண்டில் அது இருந்துச்சு, இப்படி ஒரு சீன் அப்படின்னு. அப்படின்னு சொன்னேன். நான் அதை எதிர்பார்த்தலாம் போல். நான் வண்டி எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் சாலிகிராமத்தில் ஒரு நாங்கள்லாம் அசம்பிளார் ஒரு கடை இருக்குது. ம். அந்த கடைக்கு வர நண்பர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் 10 நிமிஷம் தான் ஆச்சு. சரி சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட வெளியே வந்து வண்டி எடுத்துகிட்டு நேராக அந்த கடையை நோக்கி போகிறதுக்காக வர்றேன். க்ரீன் பார்க் வடபள்ளி ஸ்டேஷனை சுற்றி தான் வரணும். அப்போ ம். அப்படி திரும்பி சாலிகிராமம் நோக்கி வர்றேன். வரும்போது ஃபோன் அடிச்சுது. எடுத்தேன். இப்போ அவரே பேசினார். ம். எங்கே இருக்கீங்கன்னாரு. சார் கரெக்டாக க்ரீன் பார்க் எதில் நின்றுருக்கார் சார். எதில் நின்றுருக்கேன், யூ டர்ன் அடிச்சு இங்கே தான் சார் நின்றுருக்கேன் அப்படின்னு. அப்படி திரும்பி வாங்கினாரு. ஆ, திரும்பி இன்னொரு யூ டர்ன். மறுபடியும் ஒரு யூ டர்ன். அதான் யூ டர்னாக வந்து போனேன். பார்த்துட்டு எத்தனை நாள் அந்த கதையை ரெடி பண்ணுவீங்க அப்படின்னாரு. ம். எனக்கு ஒரு 15 days கொடுங்க சார், 15 நாளில் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் அப்படின்னு. 15 நாளில் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டார். கட்டாயமா சார் அப்படின்னு. அப்புறம் அந்த நேரம் சரியான நேரம். உடனே ரூம் போட்டு கொடுத்தாரு. ரூம் போட்டு கொடுத்தாரு. டிஸ்கஷன் நடந்துச்சு. வித்தின் மந்த்தில் ஷூட்டிங் போயிட்டோம். வாவ், கிரேட் சார். அதாவது 60 டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லியும் ஆமா. உங்களோட ஒரே சீனை வச்சு இந்த கதையை செலக்ட் பண்ணியிருக்காருங்கும் போது வேற லெவல் சார். இல்ல, உண்மையா அது சொல்லணும். என்னன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரொடியூசர்ஸ் அந்த அவர் அப்படி இருந்தார். அவர் என்ன கதை வேணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தால் நிறைய இயக்குனர்கள் சொல்லியிருப்பாங்க. ம். அவர் மனசில் கதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுதான் சினிமான்றது சில டைம் அப்படி தான் வரும். அதாவது அவர் மனசில் ஆக்ஷன் கதை இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ம். பட்டு நான் வந்து கதை சாய் தன்ஷியா கதை கேட்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க நிச்சயமாக வந்து கபாலி எல்லாம் ஒரு ஆக்ஷன் பண்ண ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஆக்ஷன் கதை தான் செட் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்டில் நான் அதுதான் திங்க் பண்ணேன். அதை திங்க் பண்ணி தான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே அதுதான். இந்த படத்தோட முதல் காட்சி அதுதான். ஆமாம், அதை திங்க் பண்ணிட்டு தான் போனேன். போய் சொன்னேன். அவர் அந்த சீனில் இம்ப்ரெஸ் ஆனோடனே உடனே போட்டு கொடுத்தாரு. ஓகே. அப்படி உருவானது தான் படம். இப்போ நீங்கள் ரியல் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமா. இந்த யோகிடா படம் முழுக்கவே ரியல் இன்சிடென்ட்ஸ் தான் இருக்கா, இல்லை உங்களோட கற்பனையும் கலந்துருக்கா சார்? இல்லை, கற்பனைன்றது சில டைம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கதைகளுக்கு கற்பனை கொஞ்சம் தேவைப்படுது. பட் ரியல் இன்சிடென்ட்டை இணைக்கணும்னாவே அந்த கற்பனை தேவைப்படும். கொஞ்சம் இருக்கு. ஆமாம், ஆனால் ரியல் இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 60% ரியல் இன்சிடென்ட். எனக்கு நார்த் மெட்ராஸில் நடந்த பல விஷயங்களை நான் வந்து உண்மையாகவே சொல்லியிருக்கேன். ஓகே, சூப்பர் சார். அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கு. ஸோ கபீர் சாராக இருக்கட்டும், சாஜி சாராக இருக்கட்டும், ஸோ அவங்கெல்லாம் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க? இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து இப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய ரவுடி கேரக்டர் வரான் நார்த் மெட்ராஸில். அது அந்த ரவுடி உண்மையிலேயே வந்து ஆஜானுபவமாகவும் நல்ல சரியான ஹைட்டு அப்படி தான் இருந்தாப்புல. அப்படி இருக்கும்போது அந்த பில்ட் வேணுமே அப்படின்னு பல பேரை திங்க் பண்ணாலும் எனக்கு வந்து கபீர் சிங் வந்து உண்மையிலேயே வந்து பெரிய பாடி ஃபில்டர். அவர் ஒரு 6 feet பாடி கீடு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அவருக்கு அந்த காஸ்டியூம் போட்டு பார்த்தோன்னே பக்காவாக செட் ஆச்சு. அதுக்காக வந்தோடனே ரொம்ப அதுக்கு சரியாக அமைஞ்சார். அவங்க பிரதரை சாய் ஜெஷன்ட்டே பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவங்க ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு போலீஸ் கமிஷனராக வந்து எஸ்தர் அப்படின்னு ஒரு கன்னட ஹீரோயின் அவங்க பண்ணாங்க. எல்லாமே ஃபவுண்டேஷன் நம்ம நிறைய போட்டு வச்சுருப்போம். பட் அந்த சந்தர்ப்பம் வரும்போது அது கிளிக் ஆகணும் அப்படின்றது அது பாசிட்டிவ் விஷயம் தான். யூஸ்வலாகவே சாய் தன்ஷிகா அவங்கள பார்த்தாலே ரொம்ப போல்டாக இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அசால்ட்டாக தூக்கி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் படங்கள்லையும் பார்த்துருக்கோம். அவங்களுக்காகவே ஏதாவது ஸ்பெஷல் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்களா சார்? இல்லை, எனக்கு சாய் தன்ஷிகா மேடம் தான் ஹீரோயினி அப்படின்னு முடிவான பின்னாடி இது ஒரு அதிரடி படமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தான் நான் வந்து சீக்வன்ஸ் ரியல் இன்சிடெண்ட்டோட சேர்ந்து இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா சண்டை காட்சி ஒரு படத்தில் அமையுதுன்னா திணிக்கப்பட்டதாக இருந்தால் எந்திரிச்சு போயிடுவாங்க, பார்க்கவே மாட்டாங்க. பட் இந்த படத்தில் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் அதுக்கான காரணங்கள் இருக்கும். அவங்க ஃபைட் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் நியாயமான விஷயம். அதனால தான் அந்த ஃபைட் எல்லாமே உட்காந்துச்சு. அது 6 ஃபைட் இந்த படத்தில். அது ஒரு லேடி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு இன்சிடென்ட் வைஸாக அந்த ஃபைட் உட்கார வைக்கணும். அதை பண்ணதுனால தான் முடிஞ்சுது. அவங்க நடிக்கிறாங்க போது ஏன்னா அவங்களே வந்து 6.2 அது வந்து 6 அடிக்கு மேலே. ஆமாம்,
அவங்க லெக்கை தூக்கி அடிக்கிறாங்கன்னு உண்மையிலேயே ஃபைட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து சாய் தன்ஷிகா வந்து இந்த படத்தில் டூப்பே போடல. அது வில்லனோட போதெல்லாம் அவரும் 6 அடி, இந்த அம்மா ஹேண்ட் ஃபைட்டு, அது இதுன்னு ரவுடிஸ் வட முழுக்க ஆமாம்மா 2 பேரும் ஃபைட் எடுக்கும்போதெல்லாம் அது ஒரு பெரிய ஆமாம். ஆக்ஷன் படம் அப்படின்னு நமக்கே தெரியும். இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு சூப்பரான மெமரியா அமைஞ்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? ஆக்சுவலாக வந்து வியாசர்படி கதை நடக்கிற இடம். நாங்கள் அந்த வியாசர்படி அங்கெல்லாம் பண்ண முடியாது, ஷூட் பண்ண முடியாதுன்றக்காக இந்த கதையில் இந்த படத்தில் என்னென்னா வியாசர்பாடி சென்னை ஏரியா முழுக்க வந்து கோயம்புத்தூர் தான் ஷூட் பண்ணோம். ஓகே. ஆனா பார்க்கிறதுக்கு சென்னை மாதிரி தான் ஆமாம், இருந்துச்சு. அதுதான் சினிமாவோட அற்புதம்ன்றது. முழுக்க வந்து கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணோம். கோயம்புத்தூரில் ஒரு எபிசோடு வருது, படத்தோட ஓப்பனிங் கோயம்புத்தூர் ஆரம்பிக்குது, அதையெல்லாம் சென்னையில் எடுத்தோம். ஓகே. இடத்தை மாற்றி எடுத்துருக்கீங்க. மாற்றி எடுத்தோம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா படத்தோட பெரும்பான்மை வந்து அங்கே நடக்கிறனால வியாசர்பாடி உள்ள எல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் மேட்ச் பண்ணது தான் பூராமே கோயம்புத்தூரில் தான். கோயம்புத்தூரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டே வந்து கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு டிரைவிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து செட்டு போட்டோம். வாவ், கிரேட். நல்ல ரியலிஸ்டிக்கா இருந்தது. அண்ட் எங்களையும் நீங்க நம்ப வச்சிட்டீங்க சார். அதாவது கோயம்புத்தூரை சென்னையாவும் சென்னையை கோயம்புத்தூராவும் நாங்க நம்ப வச்சு, ஆனா படம் வந்து உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதிரடி படமா தான் இருந்தது. பட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நீங்க சொன்னீங்க வில்லனுக்கும் சரி சாய் தன்ஷிகா ஹீரோயினுக்கும் சரி 2 பேருக்கு ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. அவங்களோட பிராக்டிஸ் செஷன்லாம் எந்த மாதிரி சரி இருந்தது? மேடம் வந்து இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, அவங்க ஆல்ரெடி வந்து இப்போ YMCA கிரவுண்டு நந்தனத்தில் இருக்க YMCA கிரவுண்டு, அவங்க சினிமா இல்லாட்டி காலையில் வந்து 6 மணிக்கு எழுந்துச்சு அந்த கிரவுண்டை 10 ரவுண்ட் அடிப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க ஃபிட்டாக வச்சாங்க. ரெண்டாவது அவங்க பாண்டியன் மாஸ்டர்கிட்ட அவங்க வந்து ட்ரெயினராக ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லா இதுவும் தெரியும். சிலம்புலேருந்து ஃபைட்டை பொறுத்தளவுக்கு அவங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அவங்க ஃபைட்டை ஃபுல்லாக கற்று வச்சுருந்தாங்க. அது வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஆக்ஷன் படம் பண்ணும்போது ஃபைட்டு புதுசாக கற்றுக்குறாங்கன்னா நமக்கு ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம் அது. ஆனால் இது அவங்க ரொம்ப அநாயசமாக பண்ணாங்க. அது காரணம் அந்த ட்ரைனிங் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அது ரொம்ப அதனால தான் எனக்கு அதை யோசிக்கவே முடியும். இவங்களால் எதை வேணால் செய்ய முடியும். கணேஷ் மாஸ்டர் சீக்வன்ஸை சொன்னோன்னே மாஸ்டர்லாம் அவரால் என்ன முடியுமோ அவுட்ஃபுட் அப்படியே கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப மாஸ்டருக்குலாம் தேங்க்ஸ் இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணை ஃபைட் பண்ண வைக்கிறதுன்றது அது மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் அது பண்ணி காமிச்சார். மாஸ்டர் பெரிய மாஸ்டர் தான், சிறுத்தையெல்லாம் பண்ணாரு, சிறுத்தை விவேகமெல்லாம் பண்ணுவார். அப்போ டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சீன் பார்த்து நீங்களே வியப்பா என்னடா இன்னமா ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்காக யோகிடா படத்துக்காக எந்த சீன் பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆனீங்க சார்? இல்லை, நான் எல்லா ஃபைட்டையும் பார்த்து இதாக என்ன பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மினிஸ்டர் இறந்துட்டாருன்றக்காக தேசிய கொடி இறக்கிடுவாங்க. தேசிய கொடி இறக்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, தேசிய கொடினே தெரியாது அந்த ரவுடிஸுக்கு. அவங்க வந்து மினிஸ்டர் செத்த எல்லா கொடியும் இறக்குன்ற மாதிரி தகராறில் இறக்கிடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உள்ளே வந்து விஷால் சார் பார்த்து ரொம்ப பாராட்டினார். வந்து அந்த கொடியை ஏற்றி வச்சுட்டு அந்த ரவுடிக்கு வந்து கொடியை இறக்கணும், என் தலைவன் செத்த அன்னைக்கு டாஸ்மாகை தவிர எந்த கடையும் இருக்கக்கூடாதும்பா. ஒரு 6 பேர்த்த அவங்க இந்த கொடியோட யார் யாருக்கு பிரசிடென்ட்லேருந்து முதலமைச்சர்லேருந்து யார் இருந்தால் எவ்வளோ நாள் எங்கே இறக்கணுன்றதை டீட்டெயில் சொல்லி அடிப்பாங்க பாருங்க. அது ரொம்ப கிளாப்ஸாக இருந்துச்சு தியேட்டர்ல. ஆமாம், நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டு படத்தை பற்றின கொஷின்ஸ் தான் சார் யோசிச்சுட்டே இருந்தோம். நீங்கள் தான் நடுவில் விஷால் சார் இருக்காருல்ல, ஸோ அவரு செட்டுக்கு அந்த மாதிரி வந்தாரா? லொகேஷன்க்குலாம் வந்து பார்த்து சாய் தன்ஷிகா மேம் பார்க்க வந்தாரா? இல்லை அப்போல்லாம் வரல. இப்போ இதுக்கு இந்த படத்தோட இதுக்கு ரிலீஸுக்காக ஒரு இது நடந்துச்சு பிரசாத்தில். அப்போ வந்திருந்தார் சார், வந்திருந்தார். அப்போ அன்றைக்கி படம் பார்த்தார். அன்றைக்கி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோன்னே அதை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினார். ஸோ ஒரு 15 டேஸில் ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி 1 மந்த்தில் ஷூட்டிங் போயிட்டு, ஸோ உங்கள் டெக்னிக்கல் டீம் எல்லாம் எப்படி சார் கோஆப்ரேட் பண்ணீங்க? எப்படி அது சினிமாவில் வந்து கதை ரெடி அப்படின்னா அது அவங்க ப்ரொடியூசர்ஸ் திருப்தி ஆகிட்டாங்கன்னா மற்றெல்லாம் மட்டன்னு நடக்கும். அது வந்து ஈஸியாக உடனே ஃபார்ம் ஆகும். உடனே கோயம்புத்தூர் ஐடியா பண்ணோம், அங்கே தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு. பூபதி சார் வந்து இந்த படத்துக்கு வந்து எக்ஸலண்ட்டாக ஃபோட்டோகிராஃபி பண்ணார். கண்டிப்பாக பூபதி சார் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் சார் படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் எல்லா படங்களும் அவர் தான் பண்ணியிருப்பார். அவர் தான் இது இந்த காதல் படம் பண்ண சசிகுமார் தான் எடிட் பண்ணார். அப்புறம் ஃபைட்டை வந்து விவேகம் சிறுத்தையெல்லாம் பண்ணார். கணேஷ் மாஸ்டர் பண்ணார். அடுத்து டெக்னீஷியன் க்ரூலாம் நல்லா அமைஞ்சது. அவங்களுக்கு ஷூட்டிங் தான் பெரிய இதாக இருந்துச்சு. அதை வந்து சிறப்பாக நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 35 நாள் கோயம்புத்தூர், இங்கே ஒரு 10 டேஸு
முடிச்சிட்டோம் படத்தை கிரேட் கிரேட் ஓகே. ஸோ இது ஒரு ஆக்ஷன் படம், அது வந்து ஒரு பெண்மை சம்பந்தமான ஒரு லீடா வச்சு எடுத்திருக்கக்கூடிய படம். நீங்க இந்த படத்துக்காக நிறைய ஒர்க்ஸ் பண்ணிருப்பீங்க அந்த 15 டேஸ்க்குள்ள. பட் ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது படங்கள் பார்த்தீங்களா? இல்லை இந்த படம் பார்த்தா வேற படத்தோட சாயல் வந்துருன்றதுக்காக நான் அதை வந்து பார்க்கல. நான் நிறைய புக்கு தான், நான் நிறைய புக்ஸு, நான் பெரிய ரீடர், புக்ஸு நிறைய இது பண்ணேன். அதை பர்டிகுலராக போலீஸ் ஆஃபீஸர்ஸோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுக்கணுன்றக்காக ரூபா சிங்லேருந்து ஆரம்பித்து கர்நாடகாவில் அவங்க லைஃப் கிரண்பேடி வரைக்கும் நான் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு தான் வந்தேன். உள்ளே போயிட்டு வந்து அவங்களோட கிரே பக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது தான் நார்த் மெட்ராஸ்லேயே பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க அப்படின்ற இன்சிடென்ட் இருந்துச்சு. அதை கொண்டு வரணுன்றக்காக இந்த படத்தில் அதை வச்சுருக்கேன். ஆமாம், நிறைய பேர் என்னென்னா ஒரு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு போன ஒரு லேடியாக இருந்தால் கூட அவங்கள ஆஃப் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமைகள் ஏதாவது செஞ்சால் மன ரீதியாக தளர்ந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கே அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது அந்த அம்மா ஆஃப் ஆனாங்களா, அதை தாண்டி எப்படி வந்தாங்க அப்படின்றது தான் இது. அதை வந்து படம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அந்த போல்ட்னஸ் வரும், பர்டிகுலராக லேடிஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த படத்தில் பிஜிஎம் சவுண்டு, ஏன்னா ஆக்ஷன் இருக்குது, சேசிங் இருக்குது. ஸோ உங்களோட மியூசிக் டைரக்டர் தீபக் அவர்களை பற்றி சொல்லுங்கள். தீபக் தேவ் வந்து மலையாளத்தில் வந்து பெரிய லெஜண்ட் அவர். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த லூசிபர் மோகன்லால் பண்ணார், லூசிபர், அப்போ சிரஞ்சீவி பண்ணார் லூசிபர், இதெல்லாம் வந்து அவர் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், லெஜண்ட். பர்டிகுலர் ஆக்ஷன் படங்களுக்கு அவர் மிரட்டலான இது. நிறைய பிருத்திவிராஜ் படங்கள் பூரா, மம்முட்டி சார் படம், மோகன்லால் சார் படம் நிறைய, நான் அதோட லூசிபர்லாம் பார்த்து ரொம்ப வியந்துப்பாங்க. இப்போ ஒரு ஆக்ஷன் படத்துக்கு இவர் வேணும் அப்படின்னு நினச்சி பர்டிகுலராக தான் அவரை போய், ஏன்னா சவுண்டு டிஃப்ரெண்ட் வேணுன்றக்காக தான் இங்கே மியூசிக் டைரக்டரை போடாமல் அவரை கூப்பிட்டாங்க. அவர் மண்ணி இந்த படத்து சாங் கிடையாது, மண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான். அதை அவரை வச்சு பண்ண ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாரு. அது அதனால தான் கூப்பிட்டு வந்தேன், தீபக் தேவ் வேணும் அப்படின்றக்காக தான். நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது லைக் 20+ இயர்ஸில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அண்ட் சினிமாலையும் சரி, ரியல் லைஃப்லையும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நிஜமாவே இருந்திருக்கும் சார். நிறைய படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டபடி பார்த்தோன்னா ஒரு கிரேவ்யார்ட்லலாம் பயங்கரமான ஒரு சீன், என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் சில விஷயங்கள் சோகமாகவும் நடந்திருக்கலாம். அது வந்து பின்ன பார்க்கும்போது ஓகே நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? சினிமாவில் நிறையவே நடந்துருச்சு. இப்போ நானே வந்து ஒரு பிஃபோர் ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ஃபெமிலியர் டைரக்டர்ஸ் எல்லாம் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. நந்தா பெரியசாமி, திருமாணிக்கம்லாம் பண்ணாங்க, கல்லூரி கதையில். அந்த படத்தில் நாங்கள் வந்து ஒரு சீன் எடுத்தோம். ஒரு கிரேவியார்டில், குன்னூரில் ஒரு கிரேவியார்டில் ஷூட்டிங். அது ஒரு நவம்பர் மாதம். அதனால் வந்து கிரேவியார்டில் சீன் எடுக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ரெஹர்சல் பார்த்து எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. டேக் போக வேண்டியது தான். டேக் போகும்போது பார்த்தா ஒரு 6 அடிக்கு குழியை தோண்டி கிரேனில் கேமரா இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்து மானிட்டர் ஒன்று பார்த்து ரெடி டேக் போகலாங்கும்போது திடீர்னு மழை ஆரம்பிச்சிச்சு. மழைன்னா சரியான மழை, ஷூட்டிங்கே போக முடியாது. 3 மணி தான் ஆச்சு. என்னடா பண்ண அப்படிங்கும்போது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்தோம், முடியல. மழை ஒன்றே அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வேறு வழி இல்லைன்னா பேக்கப் பண்ணி வச்சுட்டோம். பேக்கப் பண்ணும்போது பேக்கப் பண்ணி வண்டியால் ஏறிட்டாங்க. சினிமாவில் உடனடியாக வண்டியை ஏறிட்டாங்க. வண்டி புறப்படும்போது அந்த கிரேவ்யார்ட்லேருந்து சர்ச் ஃபாதர் ஓடி வந்தார். ஒரு சர்ச் ஃபாதர் ஓடி வந்து, சார் என்ன சார் புறப்பட்டீங்க அப்படின்னாரு. என்ன சார் மழை சீன் எடுக்க முடியாது அப்படின்னு. ஐயோ, நீங்கள் வந்து கிரேவியார்டில் குழியை வெட்டிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு போகிறீங்க, அதெல்லாம் முடியாது சார், ஏதாவது கோழியாவது கட் பண்ணி குழியில் போடுங்க அப்படின்னாரு. நான் டைரக்டர் நான் என்ன செஞ்சேன், எனக்கு அப்போல்லாம் சின்ன வயசு, ஃபாதர் இந்த மலையில் போய் எங்கே போய் கோழியெல்லாம் வாங்கிட்டு வர்றது, பரவாயில்ல விடுங்க, நாங்கள் தான் காலையில் வந்துடுவோம்ல அப்படின்னு சொன்னோம். இல்லை சார் அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து ஒரு கோழி கட் பண்ணி கொடுங்க, குடியெல்லாம் அப்படி வெட்டிட்டெல்லாம் கிரேவியில் போகக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப வற்புறுத்தினார். சார் எதாக இருந்தாலும் பரவாயில்ல சார், டோன்ட் வெரி சார் அப்படின்னு நான் அவரை ஆறுதல் படுத்திட்டு எல்லாத்தையும் புறப்பட்டு குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வரோம். ஊட்டிக்கு வந்து எல்லாம் இறங்கி உள்ளே போகிறோம். நான் காரில் இறங்கி உள்ளே ஹோட்டலுக்குள்ளே உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது, சார் டைரக்டர் சார் உங்களுக்கு தான் ஃபோன் அப்படின்னு ரிசப்ஷனில் கூப்பிட்றாங்க. நான் போய் ரிசப்ஷனில் போய் அலோன் ஃபோனை வாங்குறேன். வாங்கினா அங்கேருந்து என் பிரதரு சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி திடீர்னு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, இறந்துட்டாங்க அப்படின்னு. அந்த 1 hour கேப் நல்லா இருந்தாங்க. எனக்கு உண்மையில் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டேன். என்ன சொல்கிறேன்னு என்னன்னு தெரியல, திடீர்னு இந்த மாதிரி
எனக்கு இப்போ சில விஷயங்கள் நம்ம வந்து சில டைம் கேட்குறதெல்லாம் கனெக்டிவிட்டியில், ஆனால் எல்லாமே ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு அந்த டயத்தில் அதுவும் அந்த சர்ச் ஃபாதர் எவ்வளோ நம்மக்கிட்ட கேட்டார். இதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாட்டி கூட நம்ம மனித மனம் அதுதானே நம்பும். கண்டிப்பா இது அந்த என்ன இன்சிடென்ட்டோட லிங்க் ஆமா. பண்ணி இதனால இப்படியோ ரொம்ப நாள் ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச சம்பவம் சினிமாவில் ரொம்ப we வாய்ப்பு feel வச்சு. very sorry for this. எனக்கு அதான் அந்த சில பெரியவங்க சொல்லுவாங்க, அது வந்து நம்ம சில டைம் வந்து நம்ம அது அனுசரிக்கணுன்றது எனக்கு அது நிகழ்ச்சி ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் இதையும் தாண்டி வந்து நந்தா பெரியசாமி அவர்களுக்கு ஒரு திக்கான திக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாமே. அதே படத்தில் கிரேவியரில் 2-3 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அந்த படத்தில் அவர் என்னோட ஒர்க் பண்ணார். அப்போது அந்த கிரேவியரில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு தான் வரோம். ஹோட்டல் முடிச்சுட்டு வரோம். ஹோட்டல் வந்து அன்றைக்கி நைட் படுத்திருக்கோம். படுத்திருந்த மணி உண்மையில் அந்த நாங்கள் தங்கியிருந்து பேலஸ் ஹோட்டல் அப்படின்னு, அதுவும் இந்த கிட்டத்தட்ட 1947 இங்கிலீஷ்காரன் காலத்தில் கட்டின நிறைய படம் ஷூட்டிங் நடந்திருக்காங்க. 1947 ஆமாம், அந்த Oh my காலத்தில் God. கட்டின ஹோட்டல் நிறைய அன்பேவா மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அங்கே தான் அந்த செட்டாகவே அந்த ஹோட்டல் தான் காமிப்பாங்க. அப்போது அந்த ஹோட்டலில் தான் நாங்கள்லாம் தங்கியிருந்தோம். ஒரு நாள் நைட்டு பார்த்தா திடீர்னு ஒரு 12 மணின்னு வச்சுங்களேன், ஒரு அங்கே எல்லாம் கிளாஸ் எல்லாம் வந்து பெல்ஜியம் கிளாஸ், அதாவது இங்கிலீஷ்காரன் காலத்து கிளாஸ். அந்த கிளாஸை வந்து இவ்வளோ தின்னு இருக்கும். அதை வந்து திடீர்னு சத்தம் கேட்டோன்னே ரூம் கதவை திறந்து ஓடி வந்து பார்த்தா டோட்டல் யூனிட்டே வந்துச்சு. நந்தா பெரியசாமி படுத்திருந்த ரூமு இப்படி படுத்திருக்காரு. இந்த பக்கம் பெல்ஜியம் கிளாஸோட ஜன்னல், அது எந்திரிச்சு அந்த கிளாஸை உடச்சிட்டார். உடச்சி வந்து கிளாஸ் சுக்குநூறாக போயிடுச்சு. அவ்வளோ வெயிட்டான கிளாஸ் உடச்சி அவர் கையிலேருந்து ரத்தமாக கொட்டிகிட்டு இருக்கு. இங்கே அறுத்து ரத்தம் போயிட்டுருக்கு. ஐயோ என்னப்பா ஆச்சு அப்படின்னு போய் இது பண்ணால் பார்த்தா கொட்டிகிட்டு இருக்கு ரத்தம். உடனே ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு போயிட்டு வந்தோம். நடுராத்திரியில் போயிட்டு வந்து கட்டெல்லாம் போட்டு வந்தார். அவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா, அப்போ வந்து பயங்கர நாத்திகராக இருந்தார். கடவுளே இல்லை, கடவுள் மறுப்பு இயக்கத்தில் ரொம்ப சின்சியராக இருந்தார். சின்ன வயசு. போயிட்டு வந்தார். வந்து முடிச்சுட்டு கட்டெல்லாம் போட்டு முடிச்சோன்னே நல்லா வரைவார். அவர்கிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். சார் அப்போ அவர் சொன்னார், சார் தூங்கிட்டு இருந்தேன் சார், திடீர்னு வந்து இந்த பின்னாடி கிளாஸில் தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் எந்திரிச்சு பார்த்தா ஒரு 20 வயசு பொண்ணு சார் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. என்னை பார்த்து வெளியே வான்னு சொல்கிறாங்க சார். நான் தூக்க கழகத்தில் எப்படி வர்றதுன்னு கேட்டேன். இந்த கிளாஸை உடைன்னு சொல்லிச்சு. நான் வந்து யோசிக்கவே இல்லை சார், ஏன்னா யோசிக்கவே தோணலை சார். டக்குன்னு ஓங்கி அடிச்சிட்டேன். அடித்த உடனே கரெக்டாக இந்த இடத்துல இதாகி அப்படியே ரத்தம் கொட்டுது சார். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணையை காணலாம் சார். எங்களுக்கெல்லாம் பயங்கர கோவம் வச்சு, நடு ராத்திரியில் வந்து எந்திரிக்க வச்சு கிளாஸை உடைச்சி இப்படியெல்லாம் பேய் கதை சொல்கிறியப்பா அப்படின்னு. உடனே அவர், இல்லை சார் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பேப்பரில் ஒரு வரைஞ்சி பார்த்தார். ஒரு பொண்ணை வரைஞ்சார். நல்ல வரைவான்னு சொல்லுங்க. அப்படி தத்துரமாக ஒரு பொண்ணை வரைஞ்சார். இந்த பொண்ணு தான் சார் வந்துச்சு அப்படி. அடுத்த நாள் காலையில் அந்த ஹோட்டல் மேனேஜரை, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய், என்னையா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வரைஞ்சி காட்டாரு, இந்த மாதிரி பொண்ணை பார்த்தாருன்னு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இதை காமிச்சா அவர் பயங்கர ஷாக். என்ன சார் சொல்கிறீங்க, இந்த பொண்ணை போய் பார்த்தீங்க அப்படின்னு. அந்த நேற்று கிளாஸ் உடைச்சதே இந்த பொண்ணுக்காக தான் சார். அந்த பொண்ணு வெளியே சொல்லிடாதீங்க சார், ஒரு பாம்பேலேருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த ரூமில் தங்கியிருந்தா, கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா சார். அதனால் இந்த ஹோட்டலே கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் கலெக்டர் மூடிட்டார். இப்போ தான் சார் திறந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை சார், நாங்கள் பூஜை இதெல்லாம் பண்ணி தான் திறந்தோம், மறுபடியும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சார் அப்படின்னு. எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகி போச்சு. என்னப்பா சொல்கிற, அதே பொண்ணு அப்படின்னு அவரும் இது பண்ணோன்னே அன்னையிலேருந்து பார்த்தா இவருக்கு பட்டைய பலமான பட்டை போட்டு அன்னையிலேருந்து விபூதி இல்லாமல் நந்தா பெரியசாமி கடவுள் மறுக்க மாறிடுச்சு. வாழ்க்கையில் இன்சூரன்ஸ் தான் ஒவ்வொருத்தரையும் மாற்றும் அப்படின்றது நான் அது பலமா நம்புறேன். பண்ணா இருக்க மாதிரி ஒரு ஃபியூ क्वेश्चंस இருக்க மாதிரி ஒரு செக்மெண்ட் விளையாட போறோம். ரெடியா நீங்க? அப்படியே சொல்லிட்டு செய்யுங்க. சொல்லிட்டோம் சார், இப்போ செஞ்சிடலாம் சார். ஓகே 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 சார், உங்களுக்காக வந்து குட் பேட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாங்க ஒரு சில கேள்விகள் கேட்போம். நீங்க அதுல வந்து குட் ஆர் பேட் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டு எதனால குட் பேட் அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேயா? ரெடியா சார்? சொல்றேன். ஓகே சார், இந்த பொறுமை அப்படின்ற விஷயத்துல நீங்க குட்டா பேடா சார்? பொறுமைன்ற விஷயத்துல நான் எப்பவுமே குட் தான். So 100 marks. ஓகே, தேங்க் யூ. குட். ஓகே, ஃபைன் சார். சார் வந்து குக்கிங்ல எப்படி? 20 வருஷமா நம்ம வந்து நான் கிட்டத்தட்ட பேச்சுலர் தான். ஆமா, இல்ல எனக்கு ஃபேமிலி இருக்கு. அப்ப என்ன சார் அது பேச்சுலர்? இல்ல அவங்க வந்து வெளியூர்ல வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இங்க சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா, அதனால நான் குக் பண்ணி தான் தீரணும். அதனால நான் வந்து ஒரு நல்ல பேச்சுலர், நல்ல சமையல்காரன். எனக்கு நானே சமைச்சுக்குவேன். அப்ப குட் காமிச்சிடலாம். ஓகே. சரி, என்ன டிஷ் உங்களோட ஃபேவரட்? எது நல்லா சமைப்பீங்க? சினிமாக்காரனை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த நேரத்துல வருவீங்க,
எந்த Okay. நேரத்தில் வந்து சுற்றிட்டு வருவீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அந்த நேரம் தான் அதை டிசைட் பண்ணும். ம். அப்போ நமக்கு எது இருக்கோ அந்த நேரத்தில் இப்போ வந்து திடீர்னு 3 மணிக்கு வருவோம். ம். காலையில் போயிட்டு 3 மணிக்கு வருவோம். பசியோடு இருக்கும்போது வீட்டுக்கு தான் சாப்பிட்ணுன்ற நிலமை வந்துட்டோம்னா வீட்டுக்கு வந்து எதாவது சமைச்சு சாப்பிடுவோம்ல. ஆ. அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக எப்பவுமே ஓட்ஸ் கையில் வச்சுருப்பேன். அதை வந்து பாலில் கலக்கி சாப்பிடுவேன். ஓ இதுதான் உங்க சமையல். என்ன சார் சமையல் பிரியாணி இல்ல. ஏதோ நாங்க அப்படியே நிறைய மசாலாஸா Correct. யோசிச்சுட்டு இருந்தா சார், நான் கூட என்ன oats, நினைச்சேன். பாலு. சினிமாக்காரனுக்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து சமையலில் பெருசாக நாட்டம் இருக்கு. ஏன்னா வந்து ஷூட்டிங் போயிட்டாவே உங்களுக்கு இதெல்லாம் தானே கிடைக்குது. ம். உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து நான்வெஜ் கிடைச்சிரும். உங்களுக்கு வேண்டிய சமையல் வந்து சினிமாவில் ரொம்ப சுவையான உணவு ஆமா சினிமாவில் சாப்பாடு போட்டு வேலை வாங்குறது நம்ம ஆளுங்க தானே. ஆமாம் அது எங்கே போனாலும் கிடைச்சிடும். அதனால வீட்டில் இருக்க நேரங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தான் மேக்ஸிமம் சினிமாக்காரங்க அப்படி தான் எடுத்துக்குவாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பணத்தை சேமிக்கிறதுல நீங்க குட்டா பேடா? அது எப்பவுமே பேடு தான். பேடா. பேச்சுலர் இல்லை தனியா இருக்கும் செலவு அது கம்மி அதுவே பண்ண பெரிய முடியும். விஷயம் தான். அது வந்து அப்படிதான் இது அது பேடு தான். அது என்ன நிலமை அப்படி தான் இருக்கும். குட்டுன்னா நேரம் நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் நல்லா இருந்திருக்கணும். சரி, ஃபேமிலி எல்லாம் அனுசரிச்சு போறதுல குட் ஆர் பேட்? எப்போ பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் குட்டுன்னு நீங்கள் சொன்னீங்களோ நான் அப்படி தான் இருந்தாகணும். ஓ மை காட். அதனால் நான் அந்த விஷயத்துலையும் குட்டு தான். அனுசரிச்சு தான் போய் Okay. ஆகணும். காலையிலேயே எந்திரிக்கிறதுல ம். அதாவது 5 மணினா 5 மணிக்கு டான் எந்திரிக்கிறதுல நீங்க குட்டா பேடா? குட் குட். ஆமாம். எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க நான் வந்து ஒரு 5:30 ஷார்ப்பாக எழுந்திரிச்சிடும். எவ்ரி டே? எத்தனை வருஷத்துல இருந்து இந்த பழக்கம்? இல்லை இது வந்து சினிமாவுக்கு வந்த பின்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒரு பயிற்சின்றது உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் 10 நாள் எந்திரிச்சிட்டிங்கனாவே அப்புறம் அதுக்கு மேலே தூக்கம் வராது உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் நான் சொன்னேன் நீங்கள் காத்திருக்கிறது எதுக்காக நம்ம மனசில் இருக்கும்ல. நம்ம வந்து தூங்குறதுக்காக வரல. நம்ம வந்து சினிமாவில் வந்து இயக்குனராக வந்திருக்கோம். அதுக்கான பயிற்சிகள் புக்கு படிக்க வேண்டியது, சீனை யோசிக்க வேண்டியது, நிறைய விஷயங்கள் இருக்கும். ம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன்லாம் அதுக்காக தேவைப்படுது உங்களுக்கு. அது ரெண்டாவது நான் ஒரு ரீடர் அப்படின்னு சொன்னேன். எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த டைம் ஏன்னா வந்து அப்புறம் ஆஃப்டர் 9 நம்ம வெளியே வந்தாகணும். 10 மணிக்கெல்லாம் வந்து நண்பர்கள் அவங்க இவங்கன்னு போயிடுவோம். அப்புறம் எப்போ வரோன்னு தெரியாது. மார்னிங் டைம் தான் நம்ம படிக்கிறதுக்கு அது மாதிரி விஷயத்துக்கு நிறைய எடுத்துக்கணும். இப்போ நீங்க யோகிடா படம் மூலமா வந்து ஒரு செம ஆக்ஷன் மூவியை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. சரி ஒரு லவ் ஸ்டோரி எடுக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லவ் ஸ்டோரி எடுக்கிறதுல நீங்க குட்டா பேடா? நான் குட். நான் வந்து யோசிக்கிறது பூரா வந்து லவ் ஸ்டோரி தான். ஆக்ஷனுக்காக தான் வந்து அமைஞ்சேன்னா ஹரிஷ் கல்யாண் சாருக்காக ஒரு கதை ஃபாதர் ரெடியா இருக்கா? சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம். அவருக்காக ஒரு காதல் கதையை இப்போ நான் ஆக்ஷன் கதை பண்ணேன். காதல் கதை வேற ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னு ஹரிஷ் சாருக்காக தான் வெயிட்டிங். ஒரு சீக்ரெட் கீப்பர், அதாவது யார் சொன்னது யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுல குட்டா பேடா? குட் குட்டா. குட். தாராளமா நம்பலாம். கண்டிப்பா நிறைய கண்டிப்பா. விஷயங்கள் சொல்லலாம். நான் கதையாக எழுதி விடுவேன். இல்லை அப்படி கூட அது அனுமதியோட தான் எழுதுனேன். எத்தனையோ இப்போ சினிமாலேயே என்கிட்ட வந்து ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க இவங்கெல்லாம் அவங்களோட பல பர்சனல் விஷயங்கள்லாம் நிறைய பேசுவாங்க. நிறைய அதெல்லாம் வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவங்களோட வேதனைகளை ஒருத்தரோட வேதனை நம்ம எதுக்கு வந்து வெளிப்படுத்தணும். கண்டிப்பா. அதனால அது வந்து அது எப்பவுமே நான் வந்து மனசுல தான் ஓகே வச்சுக்கேன். ஓகே சார். ஒரு பாத்ரூம் சிங்கரா நீங்க வந்து குட்டா பேடா? ரொம்ப பேடுங்க. ரொம்ப வெரி பேட் வெரி பேட். பாட்டுக்கே Sir. பேட். அப்ப பாத்ரூம் சிங்கரா தான் நீங்க பேட். அப்ப நார்மலா ஒரு சிங்கரா நீங்க குட்டா இருப்பீங்களோ? ஐயோ ஆ. எனக்கு உண்மையில பாடவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த பாடுற மாதிரி காட்சிகள்லாம் உண்மையில நம்ம லைஃப்ல கிடையாது. அதனால இல்ல பாட்டே இல்ல அப்படிங்கிறீங்களா? பாருங்க படத்திலே பாட்டு இல்லையே. படத்திலே பாட்டு வைக்கல. ஏன்னா பாட்டுங்கிறது மிக அற்புதமான விஷயங்க. அதுக்கான அதுவெல்லாம் சீக்வன்ஸு அது முன்னோடிகள்லாம் நிறைய பண்ணிட்டு போயிருக்காங்க. ம். அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல உண்மையில. அடுத்த படத்துல தான் அதெல்லாம் யோசிக்கணும். சார் நெக்ஸ்ட் ஒரு அதிரடியான கேள்வி. இந்த சொல்லுங்க. பீப்புள் எல்லாம் ஹேண்டில் பண்றதுல சார் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு. சரி சொல்லுங்க, ஹேண்டில் பண்றதுல நம்ம குட்டா பேடா? அது எப்பவுமே குட். நான் நல்லபடியாவே யாரா இருந்தாலும் நான் சமாளிச்சு கைக்குள்ள ஆமா, போட்டு ஆமா. வச்சுப்பேன். எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஹேண்ட்லிங் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். அது வந்து Okay. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்ன்றவங்க ஸ்பாட்டுக்கு வரும்போது எந்த விதத்துலையும் அவங்க இதே ஆகக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நான் அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க மாதிரி தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்படிதான் ட்ரெயின் ஆகி வந்தேன் நான். எங்க ஸ்கூல்ல okay. அப்படிதான். ஆர்டிஸ்ட் ஓகே சார். ம். வைஃப்ட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றதுல குட்டா பேடா? இல்ல மேக்ஸிமம் நம்ம எதுக்கு நம்ம போய் சொல்லணும். அவங்க கிட்ட உண்மையா தான் இருக்கும். அதெல்லாம் சார் நீங்க எல்லாத்துக்கும் வைஃப்னு கொஞ்சம் நான் உள்ள- அமைதி, உள்ள- நம்ம உள்ள- இருவேன். ரியலாவே நான் வந்து எதையும் மறைக்க நம்ம வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. 100% ட்ரூத் தானா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சார் அந்த ஒரு இடத்துல 90? 100% 210 கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த தவறையும் எங்க வேணா இது பண்ணலாம். வீட்டில் நீங்க வந்து உங்களை முகமுடியே இல்லாம தான் வெளிப்படுத்திக்கணும்.
அதுதான் எப்பவுமே நல்லது. அது நான் எப்பவுமே ரொம்ப ட்ரூத்தாக தான் இருப்பேன். சார் நீங்கள் சினிமா சர்க்கிளில் இருக்கனால எப்பவுமே பிஸியாக இருப்பீங்க. அந்த டைம் நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுல ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறதுல குட்டா பேடா? இல்லை, அதில் கூட நான் குட்டு தான். என்னென்னா காரணம் என்ன, ஷூட்டிங் டயத்தில் மெசேஜ் வரும், நிறைய இதெல்லாம் வரும். உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அதை பற்றி பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அடுத்த ஷார்ட் கட் ஆச்சுன்னா உடனே அதுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். அது வந்து அது மஸ்ட்டு நமக்காக ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாங்கன்னாவே அது ஒரு தேவை இருக்கனால தானே. நீங்கள் அது டைப் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம். மைண்டில் ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒருத்தர் அனுப்புகிறாருன்னா அதில் ஒரு உண்மையிலே அது அன்பு இருக்குது, ஒரு இது இருக்குது. அது வந்து சும்மா ஃபார்வேர்ட் மெசேஜுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. டைப் பண்ணி ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியே தீரணும். அது நம்ம கடமையும் கூட. ஏன்னா அவர் அந்த டைப் பண்ணி அந்த நிமிடங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறாரு. அவர் அது ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர் நமக்கு அனுப்புகிறார். அதுக்கு நம்ம மெசேஜ் நம்ம பண்ணி ஆகணும். அது நல்ல குணம்னு நினைக்கிறேன். கத்துக்கிறேன் சார். கண்டிப்பாக கற்றுக்கணும். அப்படியே விட்டுறேன் சார். அதில் ஒரு 237 மெசேஜ் இருக்கு. என்னைக்கு அது ஓப்பன் பண்ணி பார்க்கறது தெரியாம அது உங்களுக்கான மெசேஜான்னு முதல்ல பார்க்கணும். அது உங்களுக்கான மெசேஜ் இல்லை, அது வந்து இப்போ உங்களை மாதிரி ஆங்கர் பாராட்டி வரும் நிறைய விஷயங்கள், அதெல்லாம் நீங்க தான் சார் பாராட்டணும். இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து அது இம்ப்ரெஸ் ஆகி தானே பாராட்டுவாங்க. அதனால அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லி தான் தீரணும். நீங்கள் எப்போ நன்றியை மனசில் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது கடைகளுக்குலாம் போகும்போது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்க போவீங்க இல்லையா, அந்த டைம்ல பார்கெயின் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மி பண்ணுங்க, அதுல குட்டா பேடா? அதில் நான் வந்து உண்மையில வந்து குட்டு தான். என்ன காரணம், ஆமாம் அது பார்கெயின் வழக்கமாக தெரியும், நமக்கே தெரியும். மார்க்கெட்டில் 10 ரூபா அவங்ககிட்ட பார்கெயின் பண்றதுல என்ன இருக்கு? அவங்களோட அதுல நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? அதுக்காக எல்லா இடத்துலயும் பண்ணாம இருக்கு. ஒரு இடத்துல 10 ரூபாய் எல்லாம் முடிஞ்சது மிச்சப்படுத்திட்டேன். அப்படி இல்ல, ரொம்ப சின்ன வியாபாரிட்ட எல்லாம் வந்து விட்டுணும். பெரிய ஆட்கள் நம்ம கிட்ட எவ்வளவு வாங்குறாங்க, நம்ம அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்துறோமே, அப்புறம் எப்படி அது? அதனால அது யோசிக்க கூடாது. அது சூப்பர் சார், சூப்பர். இவ்வளவு நேரம் இந்த செக்மெண்ட் வந்து ஜாலியா பேசி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கும் ஜாலியா இருந்துச்சு? கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இந்த செக்மெண்ட் இப்போ முடிஞ்சது சார். ரொம்ப அழகா ஹானஸ்டா பதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததா உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன லைன் அப்ல இருக்கு சார்? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு காதல் படம் தான் அடுத்து பண்ண போறேன். ஹரிஷ் கல்யாண் சார் தான். நான் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணிட்டேன். ஹரிஷ் சாருக்காக அவர் கேட்க ஃபாதர்ட்ட லைன் போயிருக்கு. ஹரிஷ் சார் கேட்டாருன்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். நான் ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டீங்களா சார்? ஹீரோட்ட ஹரிஷ் சார் எப்பவுமே இண்டஸ்ட்ரி எப்பவுமே ஹீரோட்டு தான் இருக்கு. இல்ல ரியலா ஹீரோயினே போனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ கேட்டாரான்னு கேட்டுதான் மேடமே கதை கேட்பாங்க, எந்த மேடம் வந்தாலும். ஹீரோயின் தேவைப்படுகிறதா? கண்டிப்பா சார். இல்ல சார், இப்ப நீங்க கதை சொன்னீங்கன்னா நாங்க கூட ஏதாவது கொஞ்சம் யோசிக்கலாம், இல்ல நாங்களே அதுல பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம். கூட வேணாம் சார், இங்க இருந்து கூட்டிட்டு போனா போதும். யோசிக்கிறதுக்காக நீங்க சொன்னேன், 20 வருஷமா நான் என் வேலையா அதுதான். அதனால நான் யோசிச்சிருவேன். நான் நிச்சயமா உங்களை, ஏன்னா நம்ம வந்து சினிமான்றது வந்து பல பேரோட முயற்சி, நிறைய பேர் யோசிக்கணும். நிச்சயமா அந்த டைம் வரும்போது உங்களை எல்லாம் மீட் பண்ணி ஏதாவது சீன் இருந்தா சொல்லுங்க கூட கேட்பேன். நாங்க விளையாட்டுக்கு கேட்டோம், பட் நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். டெஃபினெட்லி யாரு என்ன சொல்லுவாங்கன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. கதைகள்லயே டிஸ்கஷன் உட்காருவோம். திடீர்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாங்களாம் பெரிய ஜாம்பவன்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். உடைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். புதுசா ஒருத்தர் வந்திருப்பாரு, நம்ம அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு அந்த விஷயத்துக்கான தீர்வு அந்த பையன் தான் சொல்லுவான். அப்போ வந்து உங்களுக்கு எங்க என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பெரிய கதையோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் போட்டுரும். அந்த மாதிரி உடைச்சிருவாங்க. அதனால வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது. எங்கிருந்து என்ன பெயர் வேணா வரலாம், எப்ப வேணா எந்த டைம்ல வேணா நமக்கானது நம்ம கிட்ட வரும். காத்திருக்கணும். நம்ம காத்திருப்பு தான் வாழ்க்கையை. நீங்க காத்திருக்கிறது சலிச்சுக்கிட்டீங்கன்னா ரிட்டர்ன் போயிடுவீங்க. ரிட்டர்ன் போகக்கூடாது. நீங்கள் வெயிட்டிங், அது வந்து காத்துருங்க. பொறுமைன்றது அது வந்து நிறைய பேர்த்த சொல்ல வந்த கருத்தே அதுதான். நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்தாலும் கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு காத்துருங்க, நடக்கும். நடக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருக்கீங்க. என்னோட வார்த்தை கிடையாது, ஓஷோவோட வார்த்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி லைஃப்பை பற்றியும் சினிமாவை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ யோகிடா மாதிரியே உங்களோட அடுத்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.